ஹலோ ஆல் வெல்கம் டு ஹிஸ்டரி வாய்ஸ் ஓவர். வந்து நம்ம புதுசாக ஒரு ட்ராமா ஸ்டார்ட் பண்ணலாம். இது வந்து என்ன ட்ராமானா ஒரு பிரிட்டன் ட்ராமா தான். பேர் வந்து பிரிட்ஜிட்டன் சீசன் 1 பார்க்க போகிறோம். ஓகேவா? இது என்ன மாதிரி ஒரு ட்ராமாஸ்னால் ஒரு 80s காலகட்டத்தை சேர்ந்த பீப்புள் எப்படி இருந்தாங்க, அவங்களுடைய மேரேஜ் லைஃப், ஸோ அந்த மாதிரி கைண்ட் ஆஃப் ட்ராமா. கொஞ்சம் ரொமான்டிக்காக நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்குலாம் பிடிக்கும்னு நம்புகிறேன். சரி, வாங்க ட்ராமாக்குள்ளே போகலாம். எடுத்ததுமே நமக்கு என்ன காட்டுறாங்கன்னா, ஒரு 80s காலகட்டத்தில் இருக்க இங்கிலாந்து அந்த மாதிரி ஒரு பிளேஸ் காட்டுறாங்க. நிறையா கோட்டை, அரண்மனை அந்த மாதிரி ரொம்ப ரிச்சாகவே இருக்குது. அப்போ வந்து நமக்கு ஒரு ஃபேமிலி. அந்த ஃபேமிலியில் வந்து 3 பொண்ணுங்களை வந்து அவங்க அம்மா வந்து மேரேஜ்க்காக ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கணும்னு சொல்லிட்டு பயங்கரமாக டார்ச்சர் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. ட்ரெஸ் எல்லாம் ரொம்ப டைட்டாக போட்டு விட்டு பார்க்கவே ரொம்ப பாவமாக தான் இருக்குது. இந்த ஃபேமிலி வந்து ஃபெதரிங்டன் ஃபேமிலி. ஓகேவா? அவங்க வீட்டுக்கு ஆப்போசிட்டில் தான் வந்து இப்போ நம்மளுக்கு மெயின் ஃபேமிலி காட்டுறாங்க. அவங்க தான் வந்து வைகாண்டஸ் பிரிட்ஜிட்டன். இந்த ஃபேமிலி நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இந்த 2 ஃபேமிலி ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அவங்கள காட்டுறப்போ அவங்களும் வந்து மேரேஜ்க்காக தான் ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்காங்க. அவங்க வீட்டு பொண்ணுங்களையும் ரொம்ப அழகாக ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ பதட்டமாக எல்லாரும் அவசர அவசரமாக கிளம்புறாங்க. எங்கே எல்லாரும் போயிட்டு இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, குயினை பார்க்கறதுக்காக பேலஸ் போயிட்டு இருக்காங்க. இவங்க ஊரில் என்னன்னா வந்து இந்த மேரேஜ்க்கு ரெடி ஆகிட்டாங்கன்னா வந்து குயினை பார்க்கணும் போல இருக்குது. ஸோ எல்லா பொண்ணுங்களும் அங்கே அசம்பிள் ஆயிருக்காங்க. யாரெல்லாம் மேரேஜ்க்கு தயாராக இருக்காங்களோ அவங்களாம் வந்து ரெடியாக அவங்க அம்மா கூட தயாராகி நிற்கிறாங்க. அவங்களுடைய ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் போட்டு ரொம்ப அழகாக ரெடி ஆயிருக்காங்க. ஸோ குயின் பார்க்கறதுக்காக நின்றுட்டு இருக்கும்போது வந்து எல்லாருமே ரொம்ப நர்வஸாகவும் இருக்காங்க, பதட்டமாக இருக்காங்களா. அப்போ வந்து குயின் கிட்ட ஒவ்வொரு ஆளாக கூப்பிட்டு போகிறாங்க. அப்போ வந்து ஃபெதரிங்டன் ஃபேமிலியிலேருந்து 3 கேர்ள்ஸையும் கூப்பிட்டு வந்து காட்டுறாங்க. ஒருத்தி வந்து பதட்டத்தில் மயக்கமே போட்டு விழுந்துட்டா அவங்க ஃபேமிலியில் ஒருத்தி. அதுக்கப்புறமேட்டுக்கா வந்து நம்மளுடைய மெயினாக பிரிட்ஜிட்டன் ஃபேமிலியிலேருந்து கூப்பிட்டுட்டு வராங்க. இவங்க தான் இப்போ நமக்கு லீடர் டேஃப்னின்ட்டு. அவங்களை கூப்பிட்டாங்க. அவங்க ரொம்ப அழகாக இருக்காங்க, ரொம்ப எலகண்ட்டாக நடந்துக்கிறாங்க. ஸோ ராணி அவங்கள பார்த்ததுமே ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டு வந்து ஃபோர்ஹெட்டில் ஒரு ப்ரைஸ் கொடுத்துட்டு, வாவ் ஃப்ளாலெஸ்ஸாக இருக்க நீ அப்படி சொல்லிட்டு பாராட்டிட்டு போயிடுறாங்க. அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடுது. இப்போ வந்து அடுத்த நாள் என்ன ஆகுதுன்னா வந்து ஒரு நியூஸ் பேப்பர் வருது. அது என்னன்னா வந்து அவங்க சொசைட்டி பற்றின காசிப்ஸ்லாம் இருக்க நியூஸ் பேப்பர். புது ஆத்தர். ஓகே, அவங்க தான் எழுதியிருக்காங்க. அவங்களோட உண்மையான இது பேர் எதுவுமே தெரியாது. லேடி விசில்டன் தான் அந்த நியூஸ் பேப்பர் வரும். ஸோ அதில் வந்து என்ன எழுதியிருக்காங்கன்னா, அந்த சொசைட்டி பற்றின காசிப்ஸ் எல்லாம் எழுதியிருக்கு. புதுசாக இவங்க இப்போ தான் பப்ளிஷ் பண்ணுறாங்க. அதுவும் ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லா பீப்புள்கிட்டையும் வந்து அந்த பேப்பர் போது அவங்க அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் யாருன்னு உங்களுக்கு கண்டிப்பாக தெரியாது, எப்பவும் தெரிய போகிறதும் கிடையாது. ஆனால் உங்கள் எல்லாரை பற்றி எனக்கு ரொம்ப நல்லா தெரியும்னு சொல்லிட்டு உங்களை பற்றின காசிப் தான் எழுத போகிறேன். அதாவது உண்மையாக நடக்கிற விஷயங்கள் தான் பேச போகிறேன்னு சொல்லிட்டு அதில் எழுதியிருக்காங்க. இப்போ நம்ம டேஃப்னி காட்டுறாங்க. டேஃப்னி வந்து சொல்லிட்டு இருக்காங்க, பரவாயில்ல ராணி என்னை வந்து ரொம்ப ஃப்ளாலஸ் சொல்லிட்டாங்க அப்படி சொல்லிட்டு. அப்போ அவங்க தங்கச்சி வந்து எலோவிஸ், அவங்க வந்து ரொம்ப கொஞ்சம் ப்ரில்லியண்ட்டாக இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த மேரேஜ் மேலாம் அவ்வளோ ட்ரஸ்ட் இல்லை, சின்ன பொண்ணு தான். ஸோ வந்து சொல்கிறேன், 200 பொண்ணுங்களை ஒன்று தான் அழகாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக 200 பொண்ணு உனக்கு இப்போ எதிரியாக இருப்பாங்கன்னு சொல்கிறப்போ நீ இதுக்கு சந்தோஷம் தான் படணும். பிகாஸ் வந்து மேரேஜ் மார்க்கெட்டில் எனக்கு இருக்க ஹைப் தான் வந்து உங்கள் எல்லாருக்கும் வரும். ஏன்னா நீங்கள் என்னோட சிஸ்டர்ஸ் இல்லை. ஸோ நல்ல விஷயம் தான் நான் நம்ம குடும்பத்துக்காக பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ இவங்க வந்து அந்த காசிப் பேப்பர்லாம் எலோவிஸ் தான் படிச்சுட்டு இருக்காங்க. ஓகேவா? என்ன இதுன்னு வாங்கி பார்க்குறப்போ வந்து நம்ம டேஃப்னி பற்றி எழுதியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைமண்ட் இவங்க இந்த சீசனில் அப்படி சொல்லிட்டு ஒவ்வொரு வருஷமே வந்து இந்த மேரேஜ் மார்க்கெட் நடக்கும் போல இருக்குது. அந்த சீசன் சொல்லி பேசிப்பாங்க. ஸோ இந்த சீசனில் வந்து ஃபர்ஸ்ட் டைமண்ட் வந்து நம்ம டேஃப்னி தான் அப்படி சொல்லி எழுதிருக்கு. இதை வந்து ஃபெதரிங்டன் ஃபேமிலியில் இருக்கவங்களும் படிக்கிறாங்க. ஸோ ஃபெதரிங்டன் இருக்காங்கல்ல, அவங்க வந்து கத்தின்னு இருக்காங்க, கண்டிப்பாக இந்த ஃபேமிலி சேர்ந்து யாரோ தான் எழுதுறாங்க, லேடி விசில்டன்ற பேரில். யாருன்னா பிரிட்ஜிட்டன் ஃபேமிலியில் யாரோ எழுதுறாங்க. பிகாஸ் அவங்க ஃபேமிலி பற்றி புகழ்ந்து எழுதியிருக்காங்க கண்டிப்பாக அப்படி சொல்லி பேசிட்டு இருக்காங்க. ஃபெதரிங்டன் வீட்டில் வந்து ஒரு ஆன்ட்டி இருக்காங்க. அவங்க வந்து சொல்கிறாங்க, ஆமாம் உண்மையாகவே டேஃப்னி ரொம்ப அழகாக தான் இருந்தா, உண்மையை தானே எழுதியிருக்காங்கன்னு பேசுகிறப்போ, அதெல்லாம் அப்படி ஒன்றும் கிடையாது, அப்படி எழுதுறதா இருந்தால் என்ன பற்றி எழுதிருக்கணும் அப்படி சொல்கிறப்போ அந்த லேடியும் கேட்குறாங்க, அம்மா உங்களுடைய கசின் யாரோ வராங்களாமே அப்படி சொல்கிறப்போ, ஆமாம் இவருடைய ரிலேட்டிவ்ல இருந்து ஒரு பொண்ணு அனாதையாக இருக்குது, சரி பாவம்னு சொல்லிட்டு கல்யாண மார்க்கெட்டுக்கு நான் தான் வந்து ஸ்பான்சர் பண்ணுறேன். ஆக்சுவலி என்னன்னா சும்மா கல்யாண மார்க்கெட்டில் போய் நிற்க முடியாது, இல்லை ட்ரெஸ் வாங்கணும் எல்லாமே பண்ணணும்ல. ஸோ இவங்க வீட்டிலேருந்து இவங்க தான் பார்த்துக்கிறாங்க போல இருக்குது. அப்போ இவங்களோட லாஸ்ட் பொண்ணு பெனலப்பி வந்து படிச்சுட்டே இருக்கா. அவங்க அம்மா திட்டுறாங்க, படிச்சுட்டே இருக்காதோ மைண்டுக்கு எடுத்துருவாங்க அப்படி சொல்லிட்டு. உடனே வந்து பெனலப்பின்னு கேட்குறா, எலோவிஸ்க்கு கூட பிரிட்ஜிட்டன் வீட்டில் வந்து ஒரு வருஷம் வந்து டைம் கொடுத்துருக்காங்க, நானும் படிக்கிறேன், எனக்கு ஒரு வருஷம் டைம் கொடுங்க, அடுத்த வருஷம் வேணா அந்த கல்யாண மார்க்கெட்டில் நான் கலந்துக்கிறேனே அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் கிடையாது, நீ போன்னு சொல்லிடுறாங்க. பதட்டமாக இருக்க மாதிரி தெரியுது உன்னை பார்த்தா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அமுச்சு விட்டுறாங்க. அப்புறம் அந்த லேடியும் சொல்கிறாங்க, ஆமாம் இது கொஞ்சம் ரிஸ்க் தான், 4 பொண்ணுங்களை ஒரே நேரத்தில் கல்யாண மார்க்கெட்டில் இருக்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் அப்படி சொல்லி பேசியிருக்காங்க. பிகாஸ் ஆல்ரெடி இவங்களுக்கு 3 பொண்ணு, அப்புறம் அவங்க கசின் ஒரு பொண்ணு வரதில்ல, அந்த பொண்ணு இவங்க தானே ஸ்பான்சர் பண்ணுறாங்க. அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் அந்த கசின் பொண்ணும் வருது. அது என்ன சுமாராக இருக்கும்னு நினச்சிருப்பாங்க. ஆனால் அந்த பொண்ணு ரொம்ப அழகாக இருப்பாள். அதை பார்த்துட்டு பெனலப்பி கூட வா அழகாக இருக்காங்க அப்படின்றாங்க. ஆனால் மிச்சம் 2 சிஸ்டர்ஸ்க்குமே வந்து கடுப்பாக இருக்கு, ஐயோ நமக்கு மாப்பிள்ளை கிடைக்காம போயிட போகுது அந்த மாதிரி. இப்போ லேடி டேன்பெரின்னு ஒருத்தவங்களை காட்டுறாங்க. இவங்களும் மெயின் கேரக்டர் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இவங்க தான் வந்து ஒரு பையனை வளர்த்துருக்காங்க. அந்த பையன் வந்திருக்கான், அவங்க அப்பா இறந்துட்டாங்க போல இருக்கா. அவன் வந்து இப்போது ஒரு பெரிய கவர்மெண்ட் பொசிஷனில் இருக்கான், டியூக்காக இருக்கான். ஸோ அதனால் இந்த ஊரில் இருக்க எல்லா அம்மாக்களுக்குமே வந்து அவங்கவுங்க பொண்ணை வந்து இவர் கொடுக்கணுன்ற ரொம்ப ஆசை. ஆனால் இவருக்கு வந்து இந்த மேரேஜ் மார்க்கெட் இந்த விஷயங்கள்லாம் சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இல்லை, கல்யாணம் பண்ணிக்க இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஓகேவா? ஸோ அவர் வந்த உடனே வந்து டேன்பெரி சொல்கிறாங்க, இங்கே பார்ட்டி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன் இன்னைக்கு ஈவினிங் அப்படி சொல்கிறப்போ, நான் வந்து நீங்கள் கூப்பிட்டீங்களே தான் வந்தேன், இந்த பார்ட்டிலாம் நான் கலந்துக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் கிடையாதுன்னு கலந்துக்கணும்னு அவங்களும் சொல்லிட்டு போகிறாங்க. இப்போ நம்ம டேஃப்னியோட அண்ணனை காட்டுறாங்க. முதல் மூத்த பையன் அவர் தான். அவர் பேர் வந்து ஆண்டனி. அவர் வந்து என்னென்னா ஒரு சிங்கரை லவ் பண்ணுறது போல. ஸோ அவங்கள பார்க்க வந்திருக்காரு. அவங்களுடைய சொசைட்டி கல்ச்சர் படி வந்து இந்த மாதிரி சிங்கர் அந்த மாதிரி தனித்து லேடியாக இருக்காங்களே அந்த மாதிரி உமன்ஸை வந்து மேரேஜ் பண்ணிக்கூடாது. அவங்க ஸ்டேட்டஸ்க்கு ஏற்றாப்புல அவங்க மேரேஜ் பண்ணிப்பாங்க. ஸோ மேபி இவர் வந்து அஃபிஷியலாக மேரேஜ் பண்ணிக்க மாட்டார்னு நினைக்கிறேன்.
இங்கே நைட் வந்து அந்த பார்ட்டியும் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த நைட் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த எலிஜிபிளான ஜென்டில்மென்ஸ் இருக்காங்களா மேரேஜ்க்காக அவங்களும் வந்திருப்பாங்க. அதே மாதிரி வந்து இந்த மேரேஜ் மார்க்கெட்டுக்கு காலையில் வந்திருந்தாங்க. இந்த பொண்ணுங்க எல்லாரும் வந்திருப்பாங்க. யாரெல்லாம் மேரேஜ்க்கு ரெடியாக இருக்காங்களோ அவங்க எல்லாரும் வந்து ஒரே பார்ட்டி ஹாலில் வந்து ஆர்கனைஸ் ஆகி அவங்களுக்கு பிடிச்சவங்களோட டான்ஸ் பண்ணி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டேட் பண்ணி அதுக்கப்புறம் மேரேஜுக்கு கொண்டு போவாங்க போல. இதான் ப்ராசஸ். ஸோ எல்லா பொண்ணுங்களும் வந்து அவங்களுக்கு ஏற்ற மேட்ச் ஃபைண்ட் பண்ணுறதுக்காக இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அவனுங்களும் அந்த ஜென்டில்மென்ஸை வந்து பொண்ணுங்க எந்த பொண்ணை பிடிச்சிருக்கோ அவங்க கூட சேர்ந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. அந்த ஹாலுக்கு வந்து இப்போ நம்ம டேஃப்னி உள்ளே என்ட்ரு ஆகாங்க. அவங்க வந்த உடனே எல்லாருக்குமே நம்ம டேஃப்னி மேலே தான் இருக்குது. டேஃப்னி வந்து அவங்க அம்மா அவங்க பிரதர் கூட சேர்ந்து உள்ளே வராங்க. ஓகேவா? அவங்க அண்ணன் ஆண்டனி வந்து நம்ம டேஃப்னியை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக தான் வந்திருக்காரு. ஓகே, அவங்க உள்ள என்ட்ராலுமே வந்து நிறைய எக்ஸ்பெக்டேஷனோட வராங்க. பிகாஸ் இவங்களை டைமண்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ நிறைய பேர் இன்ட்ரெஸ்டோட வருவாங்கன்னு சொல்லிட்டு. பட் அதே மாதிரி முதல்ல ஒருத்தர் வராரு. அவர் வந்து இன்ட்ரோ கொடுக்குறப்போ இவங்களும் இன்ட்ரோ ஆகிக்கிறாங்க. பட் என்ன ஆண்டனி என்ன தடுத்துடுறாரு. நீங்கள் வந்து எங்கள் கிளப்பில் கடன் வச்சுருக்கீங்க, தை பண்ணி போறீங்களான்ற மாதிரி இன்சல்ட் பண்ணி அனுப்பிச்சிட்டாரு. அப்போ டேஃப்னி சொல்கிறாங்க, என்ன சொல்கிறேன்னு கேட்குறப்ப, ஆமாம் உனக்கு ஆண்களை பற்றி சரியாக தெரியாது, ஆனால் எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். யார் கூட நீ பழகக்கூடாதுன்றது நான் தான் சொல்லுவேன். அதுக்கு தான் நான் கூட வந்திருக்கேன்னு சொல்கிறாரு. நம்ம டேஃப்னி ஒவ்வொரு பையனாக பார்க்குறாங்க. ஆனால் அவங்க அண்ணன் ஒவ்வொருத்தராக ரிஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அவன் ஒரு வேஸ்ட்டு, அவன்கிட்ட பணம் கிடையாது, உன் டவுரிக்காக தான் அவன் கல்யாணம் பண்ணிப்பான்னு சொல்லிட்டு அப்படி போயிட்டு இருக்கும்போது வந்து என்னன்னா டான்பரி வராங்க. ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு. பட் இவங்களும் அவாய்ட் பண்ண பார்க்குறாங்க. பட் அவங்க பேசிடுறாங்க. என்ன நீங்கள் டான்ஸ் ஃப்ளோர்க்கே வரல டேஃப்னி அப்படின்னு கேட்குறப்போ வந்து இல்லை கரெக்டாக நான் நேரம் வரணும்ல அப்படின்னு ஆண்டனி சொல்கிறாரு. பாவம் தான் நீங்கள் இவனுக்கு கிட்ட மாட்டிக்கிட்டுன்ற மாதிரி அவங்க பார்த்துட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் எல்லாரோட கண்ணும் வந்து அங்கே இன்னொரு பொண்ணு மேலேயும் இருக்குது. யாரா நம்ம ஃபெதரிங்டன் ஃபேமிலியில் கசினா ஒருத்தி வந்திருந்தாலும் அழகாக இருந்தாங்களா அந்த பொண்ணு மேலே, மரீனா. அவன் மேலே எல்லாருக்கும் கண்ணு இருக்குது. அதே மாதிரி பிரிஜிட்டன் ஃபேமிலியில் இருக்க ஒரு பையனுக்கும் அவங்க மேலே கண்ணு இருக்குது. ஓகேவா? அவங்க கூட டான்ஸ் ஆக விருப்பப்படுறாங்க. அப்போ வந்து அந்த ஃபெதரிங்டன்ட்ட வந்து அவங்க கூட இருக்க லேடிஸ்லாம் சொல்கிறாங்க, நாளைக்கு நிறைய சூட்டர்ஸ் வர போகிறாங்க. சூட்டர்ஸ்னால் வேறு யாரும் கிடையாது, இந்த பொண்ணு மேலே யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ, நீங்கள் நைட்டு பார்ட்டிக்கு வந்திருக்காங்களா, ஸோ அந்த பொண்ணு மேலே யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அடுத்த நாள் காலையில் வந்து பொக்கே கிஃப்ட்ஸ்லாம் வாங்கிட்டு அந்த பொண்ணு வீட்டுக்கு போவாங்க போல இருக்குது. பழகிறதுக்காக கேட்கறதுக்காக என் கூட வெளியே வரீங்களா அந்த மாதிரிலாம் கேட்பாங்க போல அஃபிஷியலாக. ஸோ அதுக்காக நிறைய பீப்பிள் வீட்டுக்கு வருவாங்க அப்படி சொல்லி பேசிட்டு இருக்காங்க. இப்போ அந்த இடத்துக்கு நம்ம டியூக் வராரு. அவரை பார்த்தோன்னே எல்லா அம்மாக்களும் அவங்கவுங்க பொண்ணை கூட்டு போய் இன்ட்ரோ கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பிகாஸ் அவர் நல்ல பொசிஷனில் இருக்காரு, ரொம்ப அழகாக இருக்காருன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமேட்டுக்கா டேஃப்னி என்ன பண்ணுறது, இவங்க அண்ணன் தப்பிச்சு போகணும்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் தாகமாக இருக்கு, நான் தண்ணி குடிச்சிட்டு வரேன்னு போகிறாங்க. இவங்க ஜூஸ் குடிச்சிட்டு இருக்குமா அங்கே ஒரு ஆள் வராரு. கொஞ்சம் அங்கிள் மாதிரி இருக்காரு. அவர் வந்துட்டு எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்கிறப்போ இவங்க கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறாங்க. எனக்கு சின்னதுலேருந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், ஸ்கூல் படிக்கும்போது எனக்கு அப்போ 5 வயசு தான் ஆச்சுன்ற மாதிரி அவங்க பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு வந்து சரி என் பிரதர் வெயிட் பண்ணுவார், இவங்க வேக வேகமாக போவாங்களா. அப்போ பார்த்து டியூக் மேலே இடிச்சிடுவாங்க. டியூக் மேலே இடிச்ச உடனே ஐயோ சாரி அப்படி சொல்லிட்டு பேசிப்பாங்க. பட் ஆனால் அவர் பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு வந்ததும் சரி ஏதாவது இவர்கிட்ட பேச்சு கொடுத்து அவர் போயிடுவாருன்னு சொல்லிட்டு சரி உங்கள் பேர் என்ன அப்படின்னு கேட்குறப்போ அவர் கொஞ்சம் ரூடாக பேச ஆரம்பிச்சிடாரு. ஓ நீ அப்போ வேணும் தான் இடிச்ச போல இருக்குது, இது தெரிஞ்சுக்கணும் நீ ஓப்பனாக கேட்டுக்கலாம், இந்த மாதிரி ரூடாக பிஹேவ் பண்ணலாம் நான் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு முதல் சந்திப்பே நம்ம டியூக்குக்கும் அதுக்கப்புறம் டேஃப்னிக்கும் கொஞ்சம் நிறையவே கிளாஷ் ஆகிடுது. அந்த இடத்துக்கு வந்து ஆண்டனி வராரு. ஓ டியூக் இவர் வந்து என் கூட தான் ஒன்றா காலேஜ் படிச்சாருன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் பேசிக்கிறாங்க. சரி ஓகே நாளைக்கு நம்ம கிளப்பில் பார்க்கலான்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இப்போ டேஃப்னி சொல்கிறாங்க ஓன் ஃப்ரெண்டா கண்டிப்பாக இப்படி தான் இருப்பான் ரோடா அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் சரி வீட்டுக்கே போயிடலான்னு சொல்லிட்டு பிளான் போடுறாங்க. பட் ஆனால் டேஃப்னி வந்து ஒருத்தர் கூட நம்ம டான்ஸ் பண்ணலையே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறப்ப ஆண்டனி சொல்கிறாரு, இல்லை உனக்கும் நிறைய வேல்யூ இருக்குது, இங்கே இருக்கவங்க எல்லாருக்கான ஓமல் தான் இருக்கும், ஒருத்தர் கூட டான்ஸ் ஆட்டினா வேல்யூ போயிடும். ஸோ கொஞ்ச நாள் அலைய விடும், அதுக்கப்புறம் தான் யார் உனக்கு மேட்ச் ஆவான்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலான்னு போது சரி ஓகே அண்ணா சொல்கிறது கரெக்டாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு இவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. அடுத்த நாள் காலையில் வந்து நம்ம டேஃப்னி ரொம்ப ஆசாசியாக ப்ரிப்பேர் ஆகிறாங்க. பிகாஸ் யாருக்கெல்லாம் டேஃப்னி பிடிச்சிருக்கோ அவங்களும் அடுத்த நாள் காலையில் வந்து அவங்க வீட்டுக்கு வருவாங்க. வீட்டுக்கு வந்து சூட்டர்ஸாக வந்து கேட்பாங்க என் கூட டேட் பண்ண வரீங்களான்னு சொல்லிட்டு. ஸோ இவங்க வந்து நிறைய பிஸ்கெட் செய்யுங்க, நிறைய பொருள் செய்யுங்க, நிறைய பேர் வீட்டுக்கு வருவாங்கன்னு ஆர்வமாக எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இங்கே நம்ம ஃபெதரிங்டன் வீட் கட்டுறாங்க. அங்கேயும் வந்து சூட்டர்ஸ் வந்திருக்காங்க. அவங்க அம்மா ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. ஃபெதரிங்டன் வந்து ஓகே நம்ம பொண்ணுங்க தான் வந்திருக்காங்க. ஆனால் பார்த்தா என்ன அந்த மரீனா தாமஸ் அவங்கள பார்க்கறதுக்காக தான் வந்திருக்காங்க. இங்கேயும் வந்து டேஃப்னி பார்க்க அவங்க எதிர்பார்த்த மாதிரி கொஞ்சம் பேர் வந்திருக்காங்க. ஆனால் வந்து எல்லாருமே வந்து ஆண்டனி ஒவ்வொரு காரணம் சொல்லி எதுக்கு நீங்கள் என் தங்கச்சி கூட பேசுறீங்க, நீங்களாம் சூட்டபிளான ஆலையில் வெளியே போங்கன்னு சொல்லி கொஞ்சம் இன்சல்ட் பண்ணி அனுப்பிச்சிடுறாரு. இங்கே நாளாக வந்து டேஃப்னிக்கு வந்து சூட்டர்ஸும் கம்மியாகிட்டே போகிறாங்க. ஸோ வந்து அந்த லேடி விசல்டன் வந்து நியூஸ் அந்த பேப்பர் எழுதுவாங்களா அதில் வந்து ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க. ஓகே ராணி வந்து தப்பான ஆள் சூஸ் பண்ணிட்டாங்க, அவனும் இந்த சீசனோட டைமண்ட் இல்லை, அவளுக்கான வேல்யூ குறைஞ்சிட்டே போகுது, அவளுக்கு பீப்பிளே வரதில்லை அப்படி சொல்லிட்டு. இதில் வந்து நம்ம டேஃப்னியை பார்க்கறதுக்கு வந்து அந்த ஹாலில் வந்து நேற்று டிஸ்டர்ப் பண்ணார். அந்த ஆளும் வந்துருவார், வந்துட்டு கொஞ்சம் டேட் பண்ண கூப்பிடுவார். அவங்களுக்கு ரொம்ப கடுப்பாக இருக்கும், போய் இவெல்லாம் நம்மளை இது பண்ண வந்திருக்கானேன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இங்கே மிஸ் மரீனா தாமஸ்க்கு நிறைய சூட்டர்ஸ் வந்திருக்காங்க, கவிதைலாம் பாடி காட்டுறாங்க. இங்கே அவ்வளோதான் டேஃப்னி வந்து ரொம்ப கடுப்பாயிட்டா. குதிரையில் போயிட்டு இருக்குமா அவங்க அண்ணன் ஆண்டனி கிட்ட கத்தவே ஆரம்பிச்சிட்டா. பாத்தி ரிசல்ட் என்ன எழுதிருக்கான்னு பார்த்தியா, உன்னால தான் எனக்கு மாப்பிளை கிடைக்க மாட்டேங்குது, எனக்கு மாப்பிளை கிடைக்காம போய் ரொம்ப பயமாக இருக்கணும், நீ பிரிஜிட்டன் ஃபேமிலி உனக்கு எப்படி மாப்பிளை கிடைக்காம போகும், நீ ரொம்ப ஈஸியாக சொல்லிடுவேன், நாங்கள் சின்னதுலேருந்து இதுக்காக தான் வளர்க்கப்படுறோம், பெண்களான நாங்கள் வந்து ஒரு நல்ல சூட்டரை ஃபைன் பண்ணணும், ஒரு நல்ல மேரேஜில் இருக்கணும், ஒரு நல்ல ஃபேமிலி ரன் பண்ணணும், ஆனால் நீ வந்து எனக்கு மாப்பிளை கிடைக்காம செஞ்சிருவ போல இருக்கு, நான் தனியாகவே ஆயிடுவேன்னு பயமாக இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க கத்திட்டு போயிடுறாங்க. அதே மாதிரி லேடி விசில்டன் வந்து நம்ம டியூக் பற்றி எழுதிருக்காங்க. அவர் வந்து ஹேஸ்டனோட டியூக் ஓகே, பட் இந்த ஊரில் கொஞ்ச நாள் இருக்காரு. ஸோ ஓகே மேரேஜ்க்காக தான் இருக்காரு போலன்னு பார்த்தா ஆனால் மேரேஜ் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்கிறாரு எல்லாரும் அம்மா கிட்டேயும் அப்படி சொல்லிட்டு. இதை வந்து லேடி டான்பரியும் படிக்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்தா அந்த ஃபெதரிங்டனோட கசின் மரீனா தாமஸ்ல அவர்கிட்ட வந்து பிரிஜிட்டன் ஃபேமிலியில் இருக்க காலின் அங்கே ஒரு பிரதர், பிரிஜிட்டன் ஃபேமிலியில் இருக்க ஒரு பிரதர் வந்து பேசுகிறாரு. ஸோ இது வந்து பார்த்துட்டு பெனலோக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்க மாதிரி தான் இருக்குது. அவள் கொஞ்சம் குறுகுறுன்னு தான் பார்த்துட்டு இருக்கா. மேபி காலின் மேலே வந்து பெனலோக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பேசி கடைசியில் கல்யாணம் வரைக்கும் போயிடுவாங்க போல இருக்குது. இங்கே ஃபெதரிங்டன் ஃபேமிலியில் இருக்கவங்களுக்குலாம் கடுப்பாக இருக்குது. பட் ஆனால் வந்து இவருக்கு அந்த மிஸ்டர் ஃபெதரிங்டன் இருக்கார்ல, அந்த வீட்டுக்கு மென்னா இருக்கார்ல, ஸோ அவரோட சொந்தக்கார பொண்ணு தானே. ஸோ அதனால் வந்து அவரை மீறி எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த ஃபெதரிங்டன் வந்து சும்மா போயிடுறாங்க. திருப்பியும் பார்ட்டி நடக்குது. ஸோ அங்கே டேஃப்னி அப்புறமேட்டுக்கா நம்ம
பிரிஜிட்டன் அப்புறம் எல்லாரும் வந்திருக்காங்க. அங்க போயிட்டு ராணிய பார்க்குறப்போ, ராணி வந்து இந்த பொண்ணா? அன்னைக்கு ரொம்ப அழகா தெரிஞ்ச நீங்க நல்லா இல்ல அப்படி சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு போயிடுறாங்க. அப்புறம் அங்க வந்து பாட்டு பாடுறாங்க. ஸோ அத உட்காந்து பார்த்துட்டு இருக்கும்போது டான்பரியும் வந்து லேடி டான்பரி இருக்காங்களா, அவங்களும் அதுக்கப்புறமேட்டுக்கா பிரிஜிட்டன் ஃபேமிலி அந்த லேடி இருக்காங்களா, அவங்களும் பேசிக்கிறாங்க. அப்போ வந்து அவங்க வந்து ஹிண்ட் குடுக்குறாங்க. இந்த விசில்டன் வந்து நெறைய எழுதுறாள, அவளுக்கு வந்து நம்ம தான் தெளிவா கண்ணுக்கு எல்லாத்தையும் காட்டணும். ஸோ டியூக்கு வந்து கூஸ்பெர்ரி பைஸ் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு புரியும்னு நெனைக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த லேடி டான்பரி சொல்றாங்க. அவங்க பொண்ணுக்கு வந்து டியூக்க வந்து இது பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. ஸோ அவங்களுக்கும் இப்போ புரிஞ்சுச்சா, ஓகே, ஓகே நான் வந்து ரெடி பண்ண சொல்றேன் என்னோட குக் கிட்ட அப்படி சொல்றாங்க. அப்புறம் டின்னருக்கு வந்து அந்த டியூக்கும் வந்திருக்காரு. ஸோ எல்லாரும் ஒரே டேபிள் உட்காந்து சாப்பிட்றாங்க. அவர் ரொம்ப ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்காரு. அப்போ வந்து பிரிஜிட்டன் சொல்றாங்க, எங்க ஃபேமிலியில எல்லாரும் ஒண்ணா தான் உட்காந்து டின்னர் சாப்பிடுவோம். நீங்க அப்பப்போ வரணும்னு சொல்லிட்டு இன்வைட் பண்றாங்க. அப்புறம் அவங்க பக்கத்துலேயே வந்து நம்ம உட்காந்துட்டு இருக்கா. டேஃப்னி கொஞ்சம் கடுப்பாவே இருக்கலாம். அதை பார்த்துட்டு வந்து டியூக் கேட்கறாரு, உன் ஃபேஸ்ல ரொம்ப அதிருப்தி தெரியுது அப்படின்னு கேட்குறப்ப, அப்பெல்லாம் இல்லை, என்னை பத்தி நீங்க கண்டுக்காம இருக்கதே நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேஃப்னி சொல்றோம். அப்புறம் அவங்க தெளிவா சொல்லிடுறாங்க. அதோட வந்து ஒரு ஆத்தர் உங்கள பத்தி எழுதுனது நான் படிச்சேன். ரொம்ப திமிரு பிடிச்சவர். ஆனா பார்க்க மன்மதன் மாரி இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அப்படின்றப்போ, ஓ! உன்ன பத்தி நான் தெரிஞ்சுக்க வேணாம்னு நினைச்சேன். ஆனா என்ன பத்தி நிறைய தெரிஞ்சுக்கியே அப்படின்னு சொல்லிட்டு அந்த டியூக்கும் வந்து, உன்ன பத்தி அந்த ஆத்தர் எழுதுனது நானும் படிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகானவன். ஆனா மாப்பிள கிடைக்காது ரொம்ப பயந்து போய் இருக்குன்னு எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்றப்போ வந்து, ப்ளீஸ் நீங்க தயவு பண்ணி என்ன பத்தி கேர் பண்ணிக்காதீங்க. எனக்கு உங்கள கெட்டிக்கிறதுல எந்த ஒரு இஷ்டமும் இல்ல. உங்களுக்கு நான் தெளிவா புரிய வச்சுட்டேன்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேஃப்னி சொல்றாங்க. ஆல்மோஸ்ட் கொஞ்சம் கோல்டு வார் மாரி லைட்டா ஃபைட் மாரியே தான் போயிட்டு இருக்கு அவங்க 2 பேருக்குள்ள. அதுக்கப்புறம் வந்து ஆண்டனி இதெல்லாம் பார்த்துட்டு, "ஓகே நீ சரியான நேரத்துக்கு தான் டின்னருக்கு வந்திருக்க" அப்படி சொல்லிட்டு நம்ம டியூக் கிட்ட சொல்றப்போ, "நான் எங்க வந்தேன்? உங்க மம்மி இன்வைட் பண்ணதா சொன்னாங்க. அதனால தான் லேடி டான்பரி சொன்னனால நான் வர வேண்டியதா போச்சு" அப்படி சொல்றாங்க. நம்ம டேஃப்னியோட அம்மா வந்து இப்போ ஆண்டனி கிட்ட பேசுறாங்க. இந்த மாதிரி வந்து, "நீ உங்க சிஸ்டருக்கு தடையா இருக்க. டியூக் தான் நல்ல மேட்சா இருப்பான்னு சொல்றப்போ, நீங்க யார கேட்டு டியூக் இன்வைட் பண்ணீங்க? அவரும் கத்துறாரு. டியூக் பத்தி உங்களுக்கு தெரியாதா? அவன் என் ஃப்ரெண்டு. அவனுக்கு மேரேஜ்ல சுத்தமா இன்ட்ரெஸ்ட் இல்ல. அதோட அவன் டேஃப்னி நல்லா பார்த்துக்க மாட்டான். நான் ஒரு நல்ல மாப்பிள்ளைய டேஃப்னிக்கு பார்த்துறேன்னு சொல்றப்போ, நீ பொறுப்பா பேசுற மாதிரி பேசாத. நான் ஒரு அம்மாவா அவளுக்கான வேலைகளுக்கு கரெக்டா செய்யணும். அவ ரொம்ப பயப்படுறா. அவளுக்கு மாப்பிள்ளை கிடைக்காதுன்னு சொல்றப்போ, அதை பத்திலாம் நீங்க கவலைப்படாதீங்க. நான் பார்த்துக்கிறேன்னு அவர் சொல்றப்போ, இவங்க கத்துறாங்க. என்ன கவலைப்படாதன்னு சொல்ற? நீ தான் வழக்கம் போல சிங்கரை பார்க்க போய் என்ன இன்னும் வீட்டில் இருக்க பார்க்க போலையா அப்படி சொல்லிட்டு அவங்க ரொம்ப கடுப்பா பேசுறாங்க. அதோட வந்து இந்த பிரிஜிட்டன் ஃபேமிலி வந்து அவங்க அப்பா இல்லைல்ல, ஸோ அவர் தானே மூத்த பையன், நீ தான் பொறுப்பு எடுத்துக்கணும். ஆனால் நீ அந்த பொறுப்பெல்லாம் உன் தம்பிங்களுக்கு தள்ளிட்டு உன் படுக்குன்னு பொறுப்பே இல்லாமல் சுற்றிட்டு இருக்க பொண்ணுங்க பின்னாடி அப்படி சொல்லி அவங்க பயங்கரமாக திட்டிட்டு போயிடுறாங்க. நாளாக நாளாக வந்து லேடி விசில்ட்டு வந்து நம்ம டேஃப்னி பற்றி ரொம்ப மோசமாக எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. மெட்டஃபரில் இந்த மாதிரி வந்து டைமனோட பிரகாசம் குறைஞ்சிட்டே போகுதுன்னு சொல்லிட்டு இதெல்லாம் நினச்சி டேஃப்னி ரொம்ப கவலையில் இருக்காங்க. அப்புறம் அன்றைக்கி நைட் வந்து ஒரு பார்ட்டி நடக்குது. ஸோ அங்கே டேஃப்னி எல்லாருமே போகிறாங்க. டியூக் எல்லாரும் அங்கே வந்திருக்காங்க. அங்கே பார்த்தா வந்து காலனும் வந்திருக்காரு. அவர் வந்து மரீனா தாமஸ் அந்த ஃபெதரிங்டன் ஃபேமிலியோட கசினை தேடிட்டு இருக்காரு. அங்கே வந்து நம்மளுடைய பெலனப்பிட்ட கேட்குறாரு, ஆமா மரீனா எங்கன்னு கேட்குறப்போ அவளுக்கு உடம்பு சரியில்லை வீட்டில் இருக்கான்னு சொல்கிறப்போ சரி ஓகேன்னு பேசிட்டு இருக்காங்க. அங்கே ஒரு பொண்ணு வந்து காலன் நீ என் கூட டான்ஸ் ஆட வரியான்னு கூப்பிட்றப்போ வந்து நம்ம பெனலப்பையும் கூப்பிடுவா, ஆமா என் கூட டான்ஸ் ஆட வரியா அப்படின்னு கேட்குறப்போ வந்து ஐயோ உன் கூட டான்ஸ் ஆடணும்னு சொல்லிட்டு அவள் கையில் வச்சு இந்த ஜூஸை வந்து பெனலப்பி ட்ரெஸ் மேலே கொட்டி விட்டுருவா. இதை பார்த்துட்டு காலிங் கடுப்பாயிட்டு நான் வந்து ஃபெதரிங்டன் கூட தான் டான்ஸ் ஆட விருப்பப்படுறேன்னு சொல்லிட்டு நம்ம பெனலப்பி கூப்பிட்டு டான்ஸ் ஃப்ளோருக்கு போயிடுவாங்க. நல்லா டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க. இப்போ அந்த பார்ட்டியில் வந்து நம்ம டேஃப்னி கிட்ட வந்து அவங்க பிரதர் ஆண்டனி வந்து சொல்கிறாரு, இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருந்தார்ல ஒருத்தர் வந்து, அவரே நீ கல்யாணம் பண்ணிக்கோ, அவருக்கு வந்து நிறைய சொத்து இருக்குது, ரொம்ப வருஷம் ரொம்ப பழமையான குடும்பம் கூட, நல்ல குடும்பம், அவர் ஒன்று நல்லா பார்த்துப்பாரு சொல்லிட்டு. ஆனால் டேஃப்னிக்கு அவரை பிடிக்கலாம்னு உங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும், இருந்தாலும் வந்து இவங்க குடும்ப கௌரவத்துக்காக அவர் கெட்டிக்கோன்ற மாதிரி பேசுகிறாங்க. இவங்க செம்ம கடுப்பாயிடுறாங்க, இதை பற்றி என்கிட்ட பேசாதன்னு சொல்லிட்டு. இங்கே ஒரு பக்கம் ஃபெதரிங்டன் வீட்டில் வந்து அந்த புதுசாக வந்திருந்தால மரீனா அந்த கசின் பொண்ணுக்கு வந்து டேட் வரவே இல்லை போல, பீரியட்ஸ் வரல போல இருக்குது. அதை வந்து ஃபைன் பண்ணிடுறாங்க. அவங்க ட்ரெஸ்லாம் செக் பண்ணுறாங்க. ஸோ வந்து அவங்க அந்த ஃபெதரிங்டன் இருக்காங்கல்ல நம்ம பெனலப்பியோட அம்மா, அவங்க வந்து கத்துறாங்க, இந்த இங்கே வந்து நீ 1 மாதம் மேலே ஆகுது, ஆனால் உனக்கு இன்னும் டேட் வரவே இல்லை, இருக்கு என்ன காரணம் புரியுது உனக்கு அப்படின்னு கேட்குறப்போ வந்து அவங்க பாட்டுக்கு அமைதியாகவே இருக்காங்க. நல்ல வேலை என் பொண்ணுங்களை உன் கூட பழக விடலை, இப்பயே வந்து லார்ட் ஃபெதரிங்டன் சொல்லிட்டு உன்னை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடுறாரு, உங்கள் அப்பாட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ வந்து உங்களுக்கு நான் என்ன சொன்னாலும் புரியாது, நான் எங்கள் ஆசைப்பட்டு வந்து நினைக்கிறீங்களா, உங்களுமே வசதியானவங்களுக்கு எங்களுமே கஷ்டப்பட்டவங்களோட வாழ்க்கை புரியாதுன்னு சொல்லிட்டு அவங்க கத்துறாங்க. அதை பார்த்துட்டு அவங்க பாட்டு கணத்தில் அரைஞ்சிடுறாங்க. இப்போ நம்ம டேஃப்னி வந்து கடுப்பாயிட்டு வந்து அந்த கார்டன் பக்கம் வந்திருக்கா. நைட் டைம் வரையா தனியாக கார்டன் பக்கம் வந்து கடுப்பால இருந்துட்டு இருக்கா. ஆனால் அந்த இடத்துக்கு வந்து இவ்வளோ நேரமா வந்து தொல்லை பண்ணிட்டு இருந்தாரு ஒரு மென் வந்து பொண்ணு கேட்டு. அந்த ஆள் அங்கே வந்துட்டாரு, நான் இப்போ உன் ஹஸ்பண்ட் தெரியும்ல, ஹஸ்பண்டாக போகிறேன், இவங்க திட்டிடுவாங்க, இப்பயே மரியாதைலாம் பேசுகிற ஹஸ்பண்டா, உன் அண்ணன் சொன்னது உனக்கு தெரியாதான்னு கேட்குறப்போ என் அண்ணன் தெரியாமல் சொல்லிட்டா, நீங்கள் அதை மறந்துருங்கன்னு சொல்கிறப்போ வந்து அதெல்லாம் கிடையாது, என்ன தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஃபோர்ஸ் பண்ணிட்டு பக்கத்தில் வந்து கொஞ்சம் மோசமாக நடந்துக்க ட்ரை பண்ணுறாரு. அந்த இடத்துக்கு வந்து நம்ம டியூக்கும் வந்துடுறாரு. அவர் ஓடி வந்து காப்பாற்றலான்னு பார்க்கறதுக்குள்ள நம்ம டேஃப்னி வந்து மூஞ்சில் ஒரு குத்து விட்டுறாங்க அந்த ஆளுக்கு. அவர் கீழே மயக்கம் போட்டு விழுறாரு. அவ்வளோதான். நம்மளோட டியூக் பார்த்துட்டு வாவ் நான் இம்ப்ரெஸ் ஆகிட்டேன், எப்படி அப்படின்னு கேட்குறப்போ வந்து ஒரே அடியில் சாச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஒன்று ஐயோ நீங்கள் ஏன் பார்த்தீங்கன்னா வேணும்னே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்கிறாங்க. சரி ஓகே நான் போகிறேன், இந்த மாதிரி ஒரு இருட்டான இடத்துல 2 ஆம்பளைங்களுக்கு மத்தியில் என்ன பார்த்தா என் பேர் தான் கட்டுறோம், அப்புறம் எனக்கு மாப்பிள்ளை கிடைக்காம போயிடும் சொல்கிறப்போ வந்து மாப்பிள்ளை கிடைக்காம போயிருமா 2 ஆம்பளைங்களா, ஆமாம் கடைசியில் ஒன்றுமே கிடைக்கலாம், இவன மாதிரி ஒருத்தன் தான் நான் கெட்ட வேண்டியதாக போகும், உங்களுக்கு என் கஷ்டம்லாம் புரியாது, ஏன்னா உங்களுக்கு வந்து பொண்ணுங்களே வேணாம் கல்யாணமே வேணான்னு சொல்கிறீங்க, அந்தளவுக்கு எனக்கு ப்ரிவிலேஜ் கூட கிடையாது, கல்யாணம் வேணான்ற சொல்கிறது கூட எனக்கு உரிமை கிடையாது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கோவமாக நான் அந்த பக்கம் போகிறேன் நீங்கள் அந்த பக்கம் போங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அவர் வந்து உடனே என்ன சொல்கிறாருன்னா, நானும் வந்து அந்த லேடி விசில்டன் எழுதுல தான் படித்தேன், அவங்க வேணும்னு இங்கே இருக்க அம்மாக்கள் மனசெல்லாம் வந்து பேராசை ஏற்படுத்துகிறாங்க, யார் தான் எழுதுறதுன்னு தெரியல, உன்னை பற்றி ரொம்ப தப்பாக எழுதுறாங்க, என்னை பற்றி ரொம்ப தப்பாக எழுதுறாங்க, பேசாமல் இவங்க எல்லாருக்குமே வந்து நம்ம ஒரு வேலை பண்ணலாம், நான் சொல்கிற ஐடியாவை உனக்கு பிடிச்சிருக்கான்னு பாருன்னு சொல்லிட்டு இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம 2 பேரும் ஃபேக் டேட்டிங் போகலாம், ஏன்னா வந்து 2 பேருக்குமே அது பெனிஃபிஷியலாக இருக்கும், எனக்கும் இங்கே என் பின்னாடி சுற்றுற அம்மாக்களை வந்து தடுக்கணும், பிகாஸ் எனக்கு இந்த தொல்லலாம் பிடிக்கல, நான் உன்னை டேட் பண்ணனா என் பின்னாடி வர ஆட்களும் குறைஞ்சிடுவாங்க, அதே மாதிரி உனக்கும் வந்து சூட்டர்ஸ் நிறைய பேர் வராங்க, ஆம்பளைங்க வந்து எப்படின்னா ஒருத்தருக்கு யாரோ பிடிச்சிருக்கோ அந்த பொண்ணை தான் எல்லாருக்கும் நிறைய பேருக்கு பிடிக்க வேண்டியது, ஸோ நான்
உன் பின்னாடி இருக்கிறத பார்த்து எல்லாரும் உன்கிட்ட வந்து ப்ரப்போசலும் கொடுப்பாங்க. நீ அதில் பெஸ்ட்டு சூட்டர் யாருன்னு பார்த்தா அவங்கள சூஸ் பண்ணிக்கோ. இப்போ நம்ம டேட் பண்ணுற மாதிரி ஊருக்கு காட்டிக்கலாம்னு சொல்லிட்டு 2 பேரும் ஒன்றா கை பிடிச்சி அந்த பார்ட்டியில் பயங்கரமாக ரொமான்டிக்காக டான்ஸ் பண்ணுறாங்க. எல்லாருமே வந்து ரொம்ப ஷாக்காக லேடி டான் பேருக்குலாம் ஆனால் ப்ரௌடாக இருக்கும். வா நம்ம நினச்சது நடந்துச்சுன்ற மாதிரி. இதோட இன்னைக்கு எபிசோட் முடிஞ்சிருச்சு. உங்களுக்குலாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, டாடா.